ஹாய் மக்களே, நான் உங்களை விவசாயி. இன்றைக்கி என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் மேலன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மருந்து 2 மருந்து அடித்தாச்சு, கருக்கல் நோய் மருந்து அடிச்சுமே கேட்கலைங்க. பாருங்கள் கொடி எப்படி பிடிங்கிட்டு அந்த ஒரு கொடி வளர வைக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமாங்க. எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 செடியாச்சும் நம்ம பிடிங்கி போட்டிருக்கோம். அந்த நிலமையில நம்ம ரொம்ப மோசமாக அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. 5 செடி இல்லை இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதில் 5 காய் இருக்கும், 3 காய் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் இந்த வீட்டாண்ட எத்தனை காய் இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய காயெல்லாம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆகுனா ரொம்ப மன வலியாக இருக்கும் விவசாயிங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க, அதிகமாக ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணலாம். நாங்கள் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ விளைவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடு போகிறோன்ட்டு அது அசால்ட்டாக வந்து ஊசி போடுறாங்க, ஊசி போட்டு காய் பெருக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாய் மக்களே, நான் உங்களை விவசாயி. இன்றைக்கி என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் மேலன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மருந்து 2 மருந்து அடித்தாச்சு, கருக்கல் நோய் மருந்து அடிச்சுமே கேட்கலைங்க. பாருங்கள் கொடி எப்படி பிடிங்கிட்டு அந்த ஒரு கொடி வளர வைக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமாங்க. எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 செடியாச்சும் நம்ம பிடிங்கி போட்டிருக்கோம். அந்த நிலமையில நம்ம ரொம்ப மோசமாக அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. 5 செடி இல்லை இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதில் 5 காய் இருக்கும், 3 காய் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் இந்த வீட்டாண்ட எத்தனை காய் இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய காயெல்லாம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆகுனா ரொம்ப மன வலியாக இருக்கும் விவசாயிங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க, அதிகமாக ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணலாம். நாங்கள் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ விளைவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடு போகிறோன்ட்டு அது அசால்ட்டாக வந்து ஊசி போடுறாங்க, ஊசி போட்டு காய் பெருக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.